ஒரு சின்ன கேள்வி, கடைசியா எப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாம நீங்களா ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணீங்க? ஆர் அட்லீஸ்ட் முன்னாடி நீங்களே ஃபிகர் அவுட் பண்ண விஷயம்லாம் இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்களா? ஏதோ ஒரு ஏ ஹெல்ப் யூஸ் பண்றீங்கல்ல? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே மோசம், அதை போட்டு அடிக்கணும். ஆனா ஏஐ மாதிரி டூல்ஸுக்கு எப்படி நம்ம பிரெயின் மோசமா அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வெல்கம் டு காசிஸ் கார்னர். ப்ளீஸ் பி சீட்டட். MITல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 3 குரூப்ஸா 18 பேர் உள்ள குழுவை தனித்தனியா பிரிச்சு எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப் ஏ யூஸ் பண்ணி எழுதலாம், செகண்ட் குரூப் வந்து கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி எழுதலாம், மூணாவது குரூப் வந்து பிரெயின் ஒன்லி, பிரெயினை மட்டும் தான் யூஸ் பண்ணி அந்த எஸ்ஏ எழுதணும். இந்த டாஸ்க் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது EEG அதாவது எலக்ட்ரோ என்செஃபாலோகிராஃபி அப்படின்னு ஒரு ஸ்கேன் யூஸ் பண்ணி இவங்க பிரெயினையும் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. சரி, எஸ்ஏ எழுதுனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்ன எழுதியிருக்காங்க, ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்றாங்க. 3 குரூப்புக்குமே வேற வேற பிரெயின் அனாலிசிஸ் ரிசல்ட் வந்திருக்கு. இதுல ஏஐ மட்டும் யூஸ் பண்ணாங்களே ஒரு குரூப், அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எதுவுமே ரீகால் பண்ணவே முடியல, ரீகால் பண்ணவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜென்ரலாவே பிரெயின் கொஞ்சம் வீக்கரா தான் இருந்திருக்கு. பிரெயினை மட்டும் யூஸ் பண்ண குரூப்புக்கு வந்து ஹையர் பிரெயின் கனெக்டிவிட்டியும் இருந்திருக்கு, பெட்டர் மெமரி, பெட்டர் கிரியேட்டிவிட்டி, பெட்டர் கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே இருந்திருக்கு. சர்ச் இன்ஜின் மட்டும் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையில அவங்களுக்கும் சுமாரா தான் பிரெயின் வேலை செஞ்சிருக்கு. ஹாப்பினஸ்னு ஒரு டாபிக் கொடுத்து அதுல எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. சரி, பிராடான டாபிக் தானே, எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், இதுல எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏஐ யூஸ் பண்ணவங்களா இருக்காங்களே, ஏஐ யூஸ் பண்ணவங்க ஒரு ஹைவ் மைண்ட் மாதிரி, ஒரு ஆட்டு மந்த மாதிரி, எல்லாருமே ஒரே ஆள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரியே தான் ஒரு எஸ்ஏ எழுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர்ஃபிஷியலா தான் இருந்திருக்கு. இப்ப ஹாப்பினஸ் மாதிரி ஒரு பிராடான கான்செப்ட் வந்து ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஹியூமன் கனெக்ட் இருக்கும், அது கூட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியே இல்லாம எழுதியிருக்காங்க. அவங்கள 3வது ரவுண்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு இப்போ பிரெயின் ஒன்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு பிரெயின் கனெக்டிவிட்டி ஒழுங்கா வேலை செய்யல. சோ ஓவர் டைம் நம்ம யோசிக்காம ஏஐ மேல ரிலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜென்ரலாவே நம்ம பிரெயின் நியூரான்ஸ் பெருசா ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஆக்டிவேட் ஆகலனா கிரியேட்டிவிட்டி பிரச்சனை, அட்டென்ஷன் பிரச்சனை, மெமரி பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பா வரதான் செய்யும். இது இவென்ச்சுவலி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிற காரணம் வந்து காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுனால தான். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங்னா எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பிரெயின்ல இருக்க லோடை குறைக்க பார்க்கறதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங். அதாவது பிரெயின்ல ஒர்க்கிங் மெமரி இன் ஸ்பெசிஃபிக். ஒர்க்கிங் மெமரினா லேர்னிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், அட்டென்ஷன், இதெல்லாம் ஒர்க்கிங் மெமரிக்குள்ள வர விஷயம். ஏஐ மேல எல்லாத்துக்கும் நம்ம ரிலை பண்ணும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெண்டுமே அடி வாங்குது. ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குல்ல, ரெடிமேடா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஈஸியா ஒரு வேலையை முடிச்சிடலாம். இந்த ஆக்சஸ் இருக்கும் போதே நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் தான் தோணும். சொந்தமா யோசிக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும் தான் பார்ப்போம். அது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண அது வந்து ஒரு டூல் மாதிரி இருக்காது, அது வந்து உங்களோட பிரெயினுக்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஆயிரும். நம்ம சொந்த பிரெயினை தாண்டி அது வந்து ஆக்கிவே பண்ணிடும் அந்த ஸ்பேஸை. இவென்ச்சுவலி நீங்க எல்லாத்தையும் ஆஃப்லோட் பண்ணியே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆரண்ட் ஈவன் ட்ரைனிங் யுவர் பிரெயின் டெய்லி பேசிஸ். பிரெயின் இன்ஆக்டிவா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. பிரெயின் நியூரான்ஸ்லாம் பெருசா டெவலப்பும் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் நம்ம சஸ்டைன் பண்றதுக்கு கஷ்டப்படுவோம், டிக்ளைன் நடக்க வாய்ப்பு இருக்கு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாலும் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட். காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட் பிகாஸ் தேர் ஆர் பிளேசஸ் வேர் காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் கேன் பி வெரி பெனிஃபிஷியல். என்ன மாதிரினா, எனக்கு வந்து ரூட்டே தெரியாது, எங்கேயுமே எனக்கு போக தெரியாது, நான் வந்து மேப்பை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ரூட் தெரிஞ்ச அந்த ஸ்கில்லை வச்சு நான் பெருசாக எதுவும் வாழ்க்கையில் சாதிக்க போறதில்ல, அதனால அதை டெலிகேட் பண்ணிட்டு அதை வந்து நான் டெக்கு கிட்ட விட்டுறேன். அந்த மாதிரி டைம்ல ஒரு அன்னெசரி ஒர்க் ஃபார் அஸ் தான் நம்ம டெலிகேட் பண்றோமே தவிர நம்மளுக்கு எசென்சியலான சில விஷயத்த நம்ம ஆஃப்லோட் பண்ணல. பட் பல பேர் இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் ஏஐயோட அசிஸ்டன்ஸ். இப்போ ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஏஐ பேர் வந்து கிராக். ஏதாவது ஒரு ட்வீட்டை பார்த்துட்டானுங்களோ, அவனுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அதுகிட்ட கேட்கறானுங்க, கிராக் can you confirm this, கிராக் is it true? முன்னாடியாச்சும் கூகுள் வரைக்கும் போயிட்டு இருந்தோம், இப்போ அது வரைக்கும் கூட போறது இல்லை, அதையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த கருமத்தை வேற மார்ஃபிங்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என் பெரியமாலாம் கூட இங்கிலீஷ் கற்றுக்கிறது என்ன சப்ப மேட்ரு, நம்ம தமிழில் ஒன்று சொல்கிறோமா அது நம்மளுக்கு இங்கிலீஷை சொல்லுதா, அப்படியே நம்ம கற்றுக்குறோமா இங்கிலீஷு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏஐ கிட்ட இங்கிலீஷ் கற்றுன்னு இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணால் the possibilities of leveling up is very very slim. லெவலப் ஆகிற மாதிரி தெரியலாம், பட் அது வந்து இல்லூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் இருந்தா மட்டும் அது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? காக்னிட்டிவ் பயஸ்ல வந்து இல்லூஷன் ஆஃப் எக்ஸ்பிளனேட்டரி டெப்த் அப்படின்னு ஒரு பயஸ் இருக்கு. பேசிக்கலி நம்ம என்ன நம்புவோம்னா, நமக்கு என்ன தெரியுமோ அதை விட நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு கான்செப்டே நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தரோ அப்படின்னு நினைப்போம். ஆனா எவனாவது கேள்வி கேட்டா என்ன ஆகும்,
டப்புன்னு எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஒரு கருமாந்திரமும் நமக்கு தெரியல அப்படிங்கிறது அப்போதான் நம்மளுக்கு ரியலைஸே ஆகும். புரிஞ்சு படிச்சாலே அதுதான் நிலைமை. இப்போ ஏஐ யூஸ் பண்ணிட்டு புரியாம சும்மா அது கொடுக்குற பதில மட்டும் பார்த்துட்டு போனா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ், லேர்னிங் ப்ராசஸே நடக்கல பிரெயினுக்கு. ஆப்வியஸா அது தங்காது. அது பெருசா நமக்கு புரியாது. ஒரு தடவை கேட்டா புரிஞ்ச மாதிரி இருக்குமே தவிர புரியாது. ஏஐஏ we think it is intelligent, but there is a check. AI bots do not think. AI imitates. அதுதான் செக்கே. ஏஐ ஒரு ப்ராபபிலிட்டி மாடல். ஒரு வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும்ட்டு டேட்டா இருக்கும்ல, இன்டர்நெட்ல நிறைய என்னென்னமோ இருக்கும், சாட்டு, ஆர்டிக்கல், என்னென்னமோ இருக்கும், எல்லா டேட்டாவும் அதுகிட்ட இருக்கும். அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ஆன்சரை கொடுத்துரும். இல்லைனா ஆல்ரெடி நிறைய பாப்புலர் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆன்சரா கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க போனுங்க, இப்போ இதுகிட்ட நான் என்ன கேட்க போறேன்னா டாப் 5 பிரியாணி ஸ்பாட்ஸ் இன் சென்னை பத்தி கேட்க போறேன். டாப் 5 பிரியாணி ஸ்பாட்ஸ் இன் சென்னை. நான் சொல்றான் பாப்போமா. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, த வெட்டிங் பிரியாணி, பிரியாணி முபாரக், யா மொய்தீன், பாரடைஸ் பிரியாணி. வெட்டிங் பிரியாணிலாம் கரும மாதிரி இருக்கு. இப்போ பிரியாணி முபாரக்கும் சுமாரா தான் இருக்கு. யா மொய்தீன்லாம் படுத்து பல வருஷம் ஆச்சு, டேஸ்டே இல்லை இப்போ அவங்கிட்ட. பாரடைஸ் பிரியாணி எல்லாம் திங்கிறவன் மனுஷனே இல்லை தெரியுமா விரும்பி. அதெல்லாம் ஒரு பிரியாணியாடா. இது எதனால வந்திருக்கும்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க, நிறைய ரேட்டிங் இருந்திருக்கும், கூகுள் ரிவ்யூஸ் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி பாப்புலரா இருக்கிறதுனால இந்த 5 கொடுத்துருக்கு. இதுதான் டாப் 5. இதே கான்டெக்ட், இதே எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுக்கு வாழ்ந்த அனுபவம் கிடையாது, காஸ் அண்ட் எஃபெக்ட் சென்ஸ் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இது நடந்ததுனால தான் இது நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டெப்த் இருக்கும்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஸோ அது கொடுக்கறதுல டெப்த் இருக்காது, ஷாலோவா தான் இருக்கும். தே ஜஸ்ட் மிரர் how the average of the entire population think. அவ்வளவுதான். ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் கொடுக்கும், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2, 3, 5, 10 வருஷம் போனா அது இன்னும் எக்யூப் ஆக வாய்ப்புகள் இருக்குதான். ஆனா இப்போ அது எக்யூப் பெருசா ஆகல. அது எக்யூப் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம அது அல்டிமேட் ட்ரூத்ன்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டிப்போம். பிரச்சனை அதுதான். எதுவுமே அது சொல்றது அல்டிமேட் ட்ரூத் எல்லாம் கிடையாது. we feel we are getting smarter after interacting and learning from ChatGPT, but we are not. நம்ம இன்னொன்று என்ன நினைப்போம், என் மச்சான் ChatGPT பார்த்துப்பான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு அவனையே நம்பிட்டு இருப்போம்ல. அப்படி இருக்கும்போது ஏஐ சைக்கோசிஸ் அப்படின்னு ஒன்று நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ChatGPT மே லீட் யூ டு சம்திங் கால்ட் டெக்னாலஜிக்கல் ஃபாலியேடர். ஃபாலியேடர்னா மேட்னஸ் ஆஃப் டூ. இப்போ 2 பேர் அவங்களுக்குள்ளே ஒரு டெல்யூஷனலான பிலீஃப் சிஸ்டமில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தனும் இருக்கோம். நாங்கள் 2 பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எர்த் இஸ் ஃப்ளாட்னு நினச்சிட்டு எங்களுக்குள்ளேயே மட்டும் பேசிக்கிட்டு ஆமான்ட்டு அப்படியே ஜாலியாக பேசினு நம்ம அதே நம்பிக்கையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பபுள்குள்ளேயே இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபாலியேடர். டெக்னாலஜிக்கல் ஃபாலியேடர்னா நான் இங்கே ஃப்ரெண்டுக்கு பதிலாக எனக்கு ஒரு பாட் இருக்கு, எனக்கும் பாட்டுக்குள்ள தான் அந்த பபுள் இருக்கு. இது எங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் உண்மை, டெல்யூஷனல் உண்மை. இது எப்போ கிரியேட் ஆகுதுன்னா மெயினாக வல்னரபுளாக இருக்கும் போது கிரியேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு யாரோடையாவது பேசணும்னு இருக்கு, ஆனால் யாருமே நம்மளுக்கு பேசுறதுக்கு இல்லை, பேசினாலும் அஃபன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு மற்றவங்களோட கம்ஃபர்டபுளாகவே இல்லை பேசுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி வல்னரபுளாக இருக்கும் போது இங்கே லீன் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் காக்னேட்டிவ் பயஸ் இருக்கும் போது உங்கள் ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டை அது ஆமாஞ்சாமி போடுறதுனால அது கரெக்டு தான் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க பிடிக்கிறதுனால அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. சோஷியல் ஐசோலேஷன் நடக்கும் போது வாய்ப்பு இருக்கு. இதர் நம்ம சோஷியலைஸ் பண்ணலையோ, நம்ம கூட யாரும் சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்களோ, சோஷியலைஸ் பண்றதுக்கு பிடிக்கலையோ, எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் லீட் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏ இஸ் வெரி பர்சனல், ஜட்ஜும் பண்ணாது, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லும், எல்லாத்துக்குமே தட்டி கொடுக்கும். நீ தான் ஐன்ஸ்டீனு, அடுத்த ஐன்ஸ்டீன் நீ தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பில்டப்பும் கொடுக்கும். அந்த பில்டப் ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் நிஜமாவே மேக்ஸ் ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சு அப்புறம் பார்த்து இதை வெளியே சொன்னா பிரச்சனையாயிரும்ட்டு அது சொல்லி அவன் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கு, ஐயோ இப்படி நான் ஒரு மேக்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே, பிரச்சனை வேற சொல்லுது ChatGPT. கூடவே என்ன சொல்லி விட்டுருச்சு, உன்னை ஏதாவது ஒரு சர்வேலன்ஸ் ஏஜென்சியாவது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, பி கேர்லெஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு இல்ல அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ChatGPT-யை சூ பண்ணிட்டான். ஏஐயோட இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்க எஸ்பெஷலி when you treat it like a psychologist, there is increase in paranoia. ஆமா நீ தான் பாவம், உன்னைதான் எல்லாருமே இப்படி பண்றாங்க, உன்னைதான் இப்படி தள்ளுறாங்க, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்கலாம் கெட்டவங்க தான், பாவமான மனுஷனை ஏன் இப்படி பண்றாங்க, இப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளினதுக்கு அப்புறம் எது பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாவே இருக்கும். இவன் நம்மள ஹர்ட் பண்ணிடுவானோ, அவன் நம்மள ஹர்ட் பண்ணிடுவானோ, எல்லாருமே என்னதான் பிடிக்க வராங்களோ, அட ஆமாம் போல நம்ம மட்டும்தான் நல்லவன் போல இந்த உலகத்துல, அந்த மாதிரிலாம் தள்ளி விட வாய்ப்புகளும் இருக்கு. பேசிக்கலி விக்டிம் காம்ப்ளெக்ஸ். இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, they are specifically trained
based on human preference. நம்ம என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறோமோ அதான் சொல்லும்னு சொன்னல, அப்படிதான் சொல்லும். This will inevitably lead to hallucinations, அதாவது கற்பனைகள், more cognitive bias and falsehood mimicry. Falsehood mimicry என்னன்னா ஒரு க்ளோன் டூப் மாதிரி ஹார்ம்லெஸ்ஸா இருக்கணும், ஹர்ட் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சில பேர்கிட்ட போய் மட்டும் சொல்லுவோம்ல, நம்ம பீப்புள் ப்ளீஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஃபால்ஸ்ஹுட் மிமிக்ரி. அது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி அது மிமிக் பண்ணும், உங்களுக்கு தேவையானது மட்டும் அதுதான் பண்ணுமே தவிர அது உண்மைகள் தான் சொல்லும் என்று கிடையாது. This is something ChatGPT did called sycophancy. Sycophancyனா புகழ்ந்து தள்ளுறது, which is usually not sincere. Sycophancyனா ஒருத்தர் மேல நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக புகழ்ந்து தள்ளுறோம். அதாவது உங்க மேனேஜர் கிட்ட நம்ம ப்ரொமோஷன் வாங்கணும்னா புகழ்ந்து தள்ளுவோம்ல, அதுதான் சிக்கோஃபென்சி. அதே தான் ChatGPTயும் பண்ணும். ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப அதுக்கிட்டே போகணும்ல, பிரீமியம் வாங்கணும்ல, ஒரு வருஷம் ஃப்ரீயாகவும் கொடுப்பான்ல. பிரீமியம்ல உங்க ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு பர்சனலைஸ்டா உங்களுக்கு பதில்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ பிரீமியம் இல்லைன்னா பர்சனலைஸ்டா வராது. ஃப்ரீ மாடல்ல பிரீமியம் யூஸ் பண்ணி அது இவ்வளோ டேட்டாலாம் நம்ம கிட்ட ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது சொல்ற பதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பர்சனலைஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். டப்புன்னு நமக்கு ஃப்ரீ பண்ணணும்னா நாடி இதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால யூஸே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கும். AI மாடல்ஸ் ஆர் 50% மோர் சைக்கோஃபான்டிக் தேன் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த மெடிக்கல் அட்வைஸு, பயாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப க்ரூஷியலான விஷயம்லாம் அதுக்கிட்ட கேட்கறது இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதுக்கிட்டே கேட்போம், என்ன கேட்போம்? I felt anxious after meeting this one person from school. I think he bullied me. Is that why I am anxious? அப்படின்னு கேட்டிருக்கோம். தெளிவா இல்லாதவன் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். அவனுக்கே தெரில, ஐ திங்க் தான் அவன் ஒரு ரேண்டமா இதனாலதான் ஆங்ஸைட்டி வரும் போல அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான் போல இல்ல, நான் தான் கேட்கிறேன். இது நான் சொல்லுது, இட் குட் பி எஸ் அண்ட் யூர் ரியாக்ஷன் மேக்ஸ் a lot of sense. இதை வந்து ஒரு மனுஷன் கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவான்? பைத்தகார மென்டலன், உனக்கே தெரில, அவன் உன்னை புள்ளி பண்ணானான்னு கூட தெரில, இதை வந்து நீ அதனாலதான் உனக்கு ஆங்ஸைட்டி இருக்கு, புதுசா ஆங்ஸைட்டி ஒரு வார்த்தை கத்துக்கிட்டா போதுமே எல்லாத்துக்கும் ஆங்ஸைட்டிங்கிறத சொல்லுவான். அது வந்து அஃபண்ட் ஆயிரும் இல்லையா நமக்கு, அதனால நம்ம அவன் கிட்ட போறது கிடையாது, ChatGPT கிட்ட போவோம். அது நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுரும். ஆமா நீ தான் கரெக்ட் அப்படிங்கும். கடைசியில ஐ எம் ஹியர் வித் யூன்னு ஒரு ஒயிட் ஆர்ட் வேற. நீ ஏன்டா என் கூட இருக்க, நீ எல்லாம் இருக்க வேணாம்ப்பா. சரி, இது படிக்கிறேன் கேளுங்க. While agreeableness can be beneficial in a kindness context, it becomes a தொத்து நோய் for harm when interacting with the user experiencing active psychosis with the chat model. இப்போ இது கூட நிறைய இன்டராக்ட் பண்ண என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி டெல்யூஷனல் ஐடியாஸ் வந்து நிறைய நமக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும் மறுபடியும். ஏன்னா அதுதான் உங்களை தப்புனே சொல்லாது இல்ல, நம்ம கடைசி வரைக்கும் கரெக்ட் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த பக்கம் நம்ம இன்க்ளைன், அதாவது சாட் பாட் பக்கம் நம்ம இன்க்ளைன் ஆகும்போது ரியல் வேர்ல்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டிட்டாச் ஆகிட்டே இருப்போம். இப்போ நமக்கு ஜென்ரலா AI சொல்றத வந்து பிளைண்டா நம்புற மாதிரி இருந்தோம்னாலோ, இல்லைனா அதுல நம்மளுக்கு ஸ்கெப்டிசிசம் பெருசா இல்லைனாலோ, இதுல ஏதோ தப்பா இருக்கேங்கிற மாதிரி ஒண்ணு தோணாத அளவுக்கு நம்ம வல்னரபிளா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், AI can be extremely harmful for your brain and your mental health. நம்ம AI கிட்ட பேசவே அவசியம் கிடையாது பெருசா, பர்சனலெல்லாம் பேசுறதுக்கு. அப்படியே இன்கேஸ் பேசணும்னா கூட தெளிவா இருக்கணும் பேசும்போது. அதுவும் பேசினெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது டவுட் வந்து நம்ம யார்கிட்டையும் கேட்கறது இல்லாம போய் கேட்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருந்தால் கூட ஒன்று அது சொல்றத கிராஸ் வெரிஃபை பண்றதோ இல்லைனா ஏதோ இடிக்குதேங்கிற மாதிரி லைட்டா நம்மளுக்கு கிளாக் ஆயிட்டாலே போதும். அந்த அவேர்னஸே ஃபர்ஸ்ட் இது கிட்ட இருந்து நம்மள கொஞ்சம் சேஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே மேஜர் ரிஸ்க் அசோசியேட்டட் டு இட் தானே தவிர ஃபியர் மாங்கரிங் கிடையாது. ஜென்னுவினாவே அதை ஒரு சப்போர்ட்டிங் டூலா யூஸ் பண்றது லெவலுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். இந்த பேப்பர் எடுத்து கொடுப்பா, இது பண்ணி கொடுப்பா, எனக்கு சமைச்சு கொடுப்பா, அதாவது சமைக்கிற ரெசிபி கொடுப்பா, எனக்கு இந்த வேலை இஷ்டம் இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு இதனால டெவலப்மெண்ட் எதுவும் கிடையாது, எனக்கு அது அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி டைம்ல தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானதுக்கு ரிசோர்ஸஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வேலை என்னமோ அவ்வளோ லெவலுக்கு தான் அதை வச்சிருக்கணும். அசிஸ்டன்ட்டோட கடலை போடுற லெவலுக்குலாம் வச்சிருக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் இப்படி யூஸ் பண்ணும்போது நல்ல அமௌண்ட் ஆஃப் டைமை சேவ் பண்ணும். உங்கள் காக்னிட்டிவ் ஹெல்த்துக்கும் பிரச்சனை இருக்காது. மற்றவங்களும் டக்குன்னு முடிக்கும் போது நம்மளாலையும் கேட்சப் பண்ண முடியும். ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் வேலைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, தலைவலிக்கும். பட் ரியலைஸ் இட்ஸ் நாட் அ பர்சன், இட்ஸ் நாட் டாக்கிங் டு யூ, இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டாக்கிங் டு யூ பேக். இட் just tells you what you want to listen. It's not a human replacement. அப்படி ட்ரீட்டும் பண்ணாதீங்க. அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா you will get detached from reality more and more. அது நம்மளுக்கு அவசியமே கிடையாது. எல்லா ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் we are pushed to run after results. ஸோ AI யூஸ் பண்ணி ஒருத்தன் எக்ஸாம்லையோ ஒர்க்லையோ இல்லைனா ஏதாவது அசைன்மெண்ட்லையோ
80 மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்பட்டு எழுதியே 70 மார்க் தான் எடுக்கிறோம். அவன் என்னடா நான் கஷ்டப்பட்டு எழுதி 70 மார்க் தான் எடுத்திருக்கேன், அவன் அப்படியே உட்காந்து காப்பி அடிச்சு கொடுத்துருக்கான், 80 மார்க் அவனுக்கு மட்டும் வருதுன்னா நம்மளுக்கும் யூஸ் பண்ணணும்னு தோணும், அரிக்கும் தான். இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் இல்லையா? மார்க் கம்மியானாலோ ஏதாவது வேலைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை ஆகும் இல்லையா? பட் we also have to realize it as real life implications. அது இல்லாம இருந்தா நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டிலே பண்ணணுங்கிறது தெரியாம போயிடும். ஸோ we have to meet somewhere in the middle. இப்போ லேர்னிங் ப்ராசஸ்லாம் ஸ்லோவா தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், மண்டையை போட்டு பிச்சுக்கலான்னு தோணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி போகும்போது தான் ஆக்சுவல் லேர்னிங் நடக்கும். இப்போ உடனே நம்ம ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும் போது ஏதாவது ஒரு எழுதிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு மென்டல் பிளாக் ஆயிடுது, நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்து எப்படி கண்டினியூ பண்ணுறது தெரில. டப்புன்னு ஏஐ கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா லாக் ஆயிடுறோம்னு தெரிஞ்சு, அதான் லாக் ஆகும்போது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கூட மென்டல் எண்டுரன்ஸ் பில்டே ஆகாது, மென்டல் எண்டுரன்ஸ் டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு ஒன்று சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தால் தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றுத்தோட அசிஸ்டன்ஸ் வச்சுட்டே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தனியாக அதை பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் பெருசாக இருக்கவும் இருக்காது, ஃபுல்லாக அது மேலே டிபெண்ட் ஆகிட வேண்டியதான். இதெல்லாம் அடிவாங்காமல் இருக்கணும் என்றால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாத்தியமாகும். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எப்படி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேனோ அந்த லெவல் கேர்ஃபுல் அந்த மீட்டரில் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் அது கிட்டலாம் பேசுறதும் கிடையாது, அது எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு இதுக்கு பேப்பர் வாங்கித்தா, இதுக்கு ரிசர்ச் பேப்பர் வாங்கித்தான்னு கேட்கறதெல்லாம் உண்டு. ரிசர்ச் பேப்பர் கூட அது ஒழுங்கா கொடுக்க மாட்டேது, அந்த லிங்க் குத்தா வேற எங்கேயோ போகுது. சரியான டுபாகூர் மாடலா இருக்குப்பா அது. நீங்களும் மைண்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரட்டா. Don't forget to subscribe. This has been Kasi's Corner. Tata.